ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு என்னுடைய info.in இந்த ஒரு வெப்சைட்டை நான் எப்படி யூஸ் பண்ணி லைக்ஸ், கமெண்ட்ஸ், வியூஸ், ஃபாலோவர்ஸ் வந்துட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ இந்த ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் லைக் ஆகுது, ஃபாலோவர்ஸ் ஆகுது, கமெண்ட் ஆகுது, ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தயக்கமே படாமல் இதில் வாங்கிக்கலாம். பிகாஸ் இது என்னோட ஒரு வெப்சைட். உங்களுக்கு இதில் ஆர்டர் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு வீடியோ சொல்லித்தரேன். அவ்வளோ கஷ்டம் கிடையாது, இது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் இதில் வந்துட்டு ஈஸியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணது நான் சொல்கிறேன். உங்களுடைய க்ரோம் இல்லாட்டி நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஒரு ப்ரௌசரில் infog.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி வரும். உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். அது லேப்டாப்பில் யூஸ் பண்ணீங்கன்னா நார்மலாக தெரியும். ஸோ இதில் என்னன்னா இங்கே ஒரு இப்போ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் கீழே வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சைன் அப் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ அந்த சைன் அப் பட்டனுக்கு கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரியும். புதுசாக ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட், சாரி இந்த இடத்துல யூசர் நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், திருப்பி இந்த இடத்துல என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்களோ சேம் பாஸ்வேர்ட் இந்த இடத்துலையும் போட்டணும். ஸோ போட்டுட்டு சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் தெரியும். இதே வந்துட்டு நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ மொபைலில் வந்துட்டு மொபைலும் சரி, சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த மொபைல் யூசர்ஸ் என்ன பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு தெரியும், இந்த மெனுஸ் எல்லாம். ஸோ இந்த ஆட் ஃபண்ட்ஸ் பட்டனை நீங்கள் கிளிக் கொடுங்க. ஆட் ஃபண்ட்ஸ் மேலே கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு QR கோடு இருக்கு இல்லையா? இந்த QR கோடை வந்துட்டு பேஜோட ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அந்த இமேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஒரு இந்த பேர் காட்டும் உங்களுக்கு. நீங்கள் பே பண்ணும்போது ஒரு வாட்டி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இந்த டைமுக்கு தான் நீங்கள் பே பண்ணீங்களா இல்லையான்ட்டு. ஓகே, ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி நீங்கள் இதுக்கு வந்துட்டு கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த 3 வச்சு மட்டும் தான் பே பண்ணணும். அதாவது கூகுள் பேல பே பண்ணீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் ஐடி இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். பேடிஎம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பரும் இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். ஃபோன்பேனா யூடிஆர் நம்பர் வந்துட்டு இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு என்ன அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் போடுறோமோ அந்த காசு வந்துட்டு இந்த இடத்துல போட்டுருணும். ஓகேவா? ஸோ போட்டுட்டு இந்த இடத்துல செக் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காசு வந்துட்டு ஆட் ஆயிடும். இந்த இடத்துல காசு இப்போதைக்கு கம்மியாக இருக்குது. நான் ஆல்ரெடி திருப்பி பே பண்ணிடுறேன். பே பண்ணி முடிச்சுட்டு வரேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் பே வச்சு இந்த QR கோடுக்கு ₹100 பே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ₹285 இந்த இடத்துல இருக்கு. எனக்கு சரியா தெரியல. ஒரு நிமிஷம், இது வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துப்போம். ஓகே, ஓகே ₹285 இருக்கு. ₹4 வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த இடத்துல அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல யூடிஆர் நம்பர் நம்ம போட்டாச்சு. கூகுள் பே யூஸ் பண்ணியிருக்கனால நான் டிரான்சாக்ஷன் ஐடி இந்த இடத்துல போட்டேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் செக் கொடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுடைய ஃபண்டு ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் இது செக் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ₹285 இருக்கா? நம்ம ஆல்ரெடி பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹385, அதாவது ₹100 வந்துட்டு இதில் ஃபண்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்பொழுது என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கும். யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் வேணும்னா நீங்கள் ஃபாலோஸ் வாங்கிக்கலாம். ரீல்ஸோட வியூஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் வியூஸ், லைக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நான் இப்போதைக்கு ஃபாலோஸ் வாங்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு என்னன்னா நான் இந்த இன்ஸ்டாகிராம் குளோபல் ஃபாலோஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதில் வந்துட்டு 3 நாள் காட்டுது பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் படிச்சீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இல்லைன்னா இந்த மேலே உள்ள எழுதி இருக்கிறது படிச்சீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதோட டிஃபரன்ஷன் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதில் வந்துட்டு 1000 ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ₹287 ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல போட்டுருக்கும். மோஸ்ட்லி இதெல்லாம் நான் ரிமூவபிள் தான். பட் எப்பயாச்சும் ஒரு தாட்டி வந்துட்டு இன்ஸ்டாகிராமோட ஆல்கோரிதம் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த டைமில் மட்டும் தான் இந்த ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆக செய்யும். ஸோ அதே இந்த லாஸ்ட் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ஃபுல், அதாவது 365 டேஸ் வந்து எப்பயாச்சும் குறையுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒன்று மட்டும் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே அப்படிதான். இதில் வந்துட்டு ட்ராப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரீஃபில் வந்துட்டு 2 டைம் வந்துட்டு ரீஃபில் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரீஃபில் கிடையாது. இந்த தேர்ட் ஒன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 365 டேஸ் வந்துட்டு ரீஃபில் உண்டு. எப்பயாச்சும் குறையுது அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்துட்டு இயர் ஃபுல்லாக வந்துட்டு ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் வந்து நான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போதைக்கு நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு பேஜ் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னோட பேஜ் தான். இந்த இடத்துல லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இந்த லிங்க் காப்பி பண்ணிட்டாலே லிங்க் வந்துடும். இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷேர் ப்ரொஃபைல் சொல்லிட்டு பட்டன் இருக்கும். நீங்கள் வந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் ப்ரொஃபைல் சொல்லி பட்டன் இருக்கும். அந்த ஷேர் ப்ரொஃபைல் மேலே கொடுத்தீங்க அப்படின்னா லிங்க் வந்துட்டு காப்பி ஆகும். ஓகேவா? லிங்க் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது நான் இந்த லிங்கை காப்பி பண்ணிடுறேன். நீங்கள் அந்த லிங்க் காப்பி பண்ணுறதும் இந்த லிங்க் காப்பி பண்ணுறதும் ஒன்று தான். அந்த லிங்க் எடுத்து அந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு எவ்வளோ நமக்கு ஃபாலோவர்ஸ் வேணும். இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குது, நம்ம கிட்ட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ₹385 இருக்குது. நம்மளுக்கு இப்போதைக்கு எவ்வளோ வேணும் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸ் இப்போதைக்கு நமக்கு வேணும். ஓகேவா? 1000 ஃபாலோவர்ஸ் நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நம்ம இடத்துல சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல யுவர் ஆர்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்துட்டு எல்லா ஆர்டர்ஸும் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். என்ன ப்ராக்ரஸில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு கரண்டாக இருக்கிற ஃபாலோவர்ஸ் இவ்வளோ தான் இருக்காங்க. அந்த லைக் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இன்னொரு டேப்பில் வந்துட்டு அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 3275 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3810 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் இதை திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். லைவாக தான் போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வந்துருச்சு. 4129 ஃபாலோவர்ஸ்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஷேர் செய்யும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அது பிறகு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன் நம்மளோட வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் இப்போதைக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமோடைய போஸ்டோட லைக்ஸ் வேணும் அப்படின்னா இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல லிங்க் பேஸ்ட் பண்ணுங்க. அந்த போஸ்டோட லிங்கை தந்து கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எவ்வளோ உங்களுக்கு அதில் வியூஸ் வேணுமோ லைக்ஸ் என்ன வேணுமோ என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆயிடும். இந்த யூடியூப் வாட்ச் டைம் எப்படி கம்ப்ளீட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஆல்ரெடி படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான்.